ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இப்போ நாங்கள் எங்கே மொபைலில் போய்ட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, வேறு என்னங்க எல்லாம் ஈஸி பண்ணதாங்க. மொபைல் ரீசார்ஜ் பண்ண தான். ஒரு நாளைக்கு 1.5 GB பத்த மாட்டுது. கொஞ்சம் நானே ஈஸி பண்ணிட்டேன் முன்னெல்லாம். ஆனால் இப்போது பண்ண முடியல. என்னோடய நம்பர் கொஞ்சம் இஷ்யூ ஆனதுனால பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை. ஸோ குடைக்குள் மழைன்ற மாதிரி குடைக்குள் ஒரு வீடியோ இங்கே பாருங்கள். சின்ன கவுண்டர் மாதிரி எங்கள் மேம் வந்து எங்களுக்கு கொடை பிடிச்சிட்டு வராங்க. நான் வீடியோ எடுத்துகிட்டு வரேன். நான் கிட்ட போகிறா என்ன ஏமா அப்படி பண்ணுறீங்க அப்படின்னு. சரி, ஓகே, அவங்க கிட்டதெல்லாம் நம்ம கண்டுக்கூடாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, 1.5 GB வந்து ஒரு ஷார்ட்ஸோ இல்லை லாங் வீடியோவோ இல்லை மற்ற ஒரு மணி நேரம் லைவ் கூட நம்மளால் போட முடியல. ஸோ என்ன பண்ணுறது? அதனால் மொபைலுக்கு ரீசார்ஜ் பண்ணலான்னு சொல்லிட்டு கடைக்கு போகிறோம். கொஞ்சம் ஆனந்தமாக தான் இருக்குது இந்த மழையில் நடந்து வர்றது. அப்புறம் வேறு என்ன சொல்ல, என்ன சொல்கிறது, ஓரமாக வாங்க. எல்லோரும் வந்து ரோட்டில் வீடியோ எடுக்கிறதுனால எல்லோரும் என்னையே பார்த்துட்ருக்காங்க. கொஞ்சம் கூச்சமாக தான் இருக்குது. நான் வேறு கொஞ்சம் அழகாக இருக்கேன்னா அதனால் என்னையே பார்க்குறாங்களோன்ற ஒரு ஃபீல் வேறு. மொபைல் வேறு நனைஞ்சிட்ருக்கு. ஒரு நாளைக்கு 1.5 GB பத்தாமல் போய் அதில் வேறு 49 ரூபா போட்டால் மட்டும்தான் அன்லிமிட்டடாக நம்ம வந்து யூஸ் பண்ண முடியும். அதாவது ஒரு ஷார்ட்ஸ் எடுக்கிறோம் அப்படின்னா நம்ம அது வந்து உடனே இடத்துல அப்லோட் பண்ண முடியாது இல்லைங்களா. அதை 10 முறை ரிகர்சல் பார்க்கணும். 2 முறை 3 முறை ரிகர்சல் பார்த்தா மட்டும்தான் நமக்கு அது வந்து ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஆனால் நான் எடுக்கிற வீடியோஸ்லாம் நல்லா தான் இருக்காது. அதுக்கு வந்து கேட்காது, நீ போடுற வீடியோஸ்லாம் ரொம்ப ஒழுங்காக இருக்குது அப்படின்லாம் கேட்காதீங்க. எதுக்காக சொல்ல வரேன்னா, காசு போடுறது கூட பெரிய பிரச்சனை இல்லைங்க. ஆனால் லைவில் வந்து கமெண்ட்டில் பேசுகிறானுங்க பாருங்கள் ஒரு பேச்சு. அப்பா ஐயோ சாமி, தாங்கவே முடியல. நம்ம காசையை நாமளே போட்டு சூனி வச்சுக்கிற கதையா ஈஸி பண்ணியும் அவங்கக்கிட்ட கேள்வி வாங்குறதாங்க பெரிய கவலைக்குரிய ஒரு செய்தியாக இருக்குது. பட் இருந்தாலும் பரவாயில்ல. ஒரு விஷயத்தை அடையணும், ஒரு வெற்றி அடையணும் அப்படின்னாக்கா அதில் பல தடைகள் எல்லாம் வரும். அதை நம்ம தாண்டி போய் தானே ஆகணும். அதனால் அதெல்லாம் கண்டுக்கக்கூடாது. பேசுகிறவன் பேசட்டும், ஏசுகிறவன் ஏசட்டும். நம்மளோட லைஃப்பை நம்ம நல்லபடியாக வாழணும் இல்லையா. அதுக்காக நம்ம இதெல்லாம் கண்டுக்கக்கூடாது. சரி, அப்படியே இப்போ போய் ஈஸி பண்ணிவிட்டு ஸ்நாக்ஸ் எதுவுமே இல்லை. பாப்பாவுக்கு எப்பவுமே ஸ்நாக்ஸ் வந்து தினமும் பிஸ்கெட் கொடுத்து விட்றோம். மூச்சு வாங்க நடந்துக்கிட்டே பேசுறது வயசாகிடுச்சு இல்லையா. மழையில் வேறு ரோடு ரொம்ப கழிச்சியாக வேறு. என்ன பண்ணுறது, கொசம். அப்புறம் அவங்களுக்கு ஸ்நாக்ஸ் ஏதாவது ஃப்ரூட்ஸ் எதாவது வாங்கிட்டு தோசை மாவு காலி ஆகிடுச்சு. தோசை மாவு வாங்கிட்டு ஒரு சின்ன ஷாப்பிங் மாதிரி போகலான்னு வந்தாச்சு. ஸோ கடைக்கு போய்ட்டு எல்லாம் வாங்கிக்கிட்டு உங்களுக்கு வெளியே போகிறோம். பார்த்தீங்களா ரோடு எப்படி இருக்குது? இந்த கிளைமேட்டுக்கு மழை பெஞ்சு விட்டு மழை நின்றுச்சுங்க. நாங்கள் வர்றதுக்குள்ளே தெரியுதுங்களா. கிளைமேட் சூப்பராக இருக்கா. அப்படியே கொஞ்சம் கீரையும் வாங்கிக்கலாம். ஆனால் அந்த பாலக்கீரை கொடுங்கண்ணா. ஒன்று கொடுங்க. எவ்வளோண்ணா அது? 20 ரூபாய். பாலக்கீரை ரொம்ப நல்லது உடம்புக்கு. இன்னும் ஈஸி பண்ணியாச்சு. இன்னும் பழம் மட்டும் வாங்கணும். வாங்கிட்டு வீட்டுக்கு போக வேண்டியதான். ஆப்பிள் எவ்வளோக்கா? ஆப்பிள் 200 ரூபாய். கிலோ 200 ரூபாயா? அது வேணாம். வேறு என்ன ஃப்ரூட்ஸ் வாங்குகிறேன்? ரொம்ப ரேட்டு இது. சரி, 1/2 கிலோ வாங்கிக்கிறியா? அவகோடாலாம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் பயங்கர ரேட்டுங்க. ஆப்பிள் கிலோ 200, மாதுளை 250 1 கிலோவே. அப்புறம் அங்கே போய் வீடியோ எடுத்து அந்த அக்கா என்னை ஒரு மாதிரி பார்க்குறாங்க. சரி, ஓகேன்ட்டு அதை கட் பண்ணிவிட்டு பாப்பாவுக்கு கொய்யா பழமும் கிரேப்ஸ் மட்டும் வாங்கிட்டு வந்தாச்சு. ஏன்னா ரொம்ப ரேட்டாக இருக்குது எல்லாமே. என்ன பண்ணுறது, குழந்தைக்காகன்றப்போ கூட கொஞ்சம் விலைவாசியை பற்றி யோசிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையாக இருக்குது. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த விளாக் முடிஞ்சிருச்சு. வீட்டுக்கு போகிறோம். ரொம்ப தூரம், இது ரொம்ப சின்ன ஏரியான்றதுனால மெயின் ஏரியாவுக்கு தான் போகணும். அதான் மெயின் ரோட்டுக்கு மட்டும்தான் போகணும். இந்த மாதிரி ரீசார்ஜ் பண்ணுறது, அப்புறம் இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்குறது. அங்கே நாங்கள் இருக்கிற சைட்லாம் சரௌண்டிங்லாம் அதிகமாக கடை கிடையாது. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். பாய்.